ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் என் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். என் மாமா வீடு திருச்சியில் தான் இருக்குது. திருச்சிக்கு தான் வந்திருக்கோம். பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. சரி பாட்டியை பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம். காலையில் 5 மணிக்கு எழுந்தாச்சு, டீ எல்லாம் குடிச்சிட்டு சீக்கிரமாக மார்க்கெட் போயிட்டோம். திருச்சியில் இருக்க காந்தி மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஃபிஷ்ஷு அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். என்னதான் இருந்தாலுமே நம்ம அங்கே பார்க்குற ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸை பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா, இறா ஒரு 3 கிலோ வாங்கியிருந்தோம், மத்தி மீன் வாங்கியிருந்தோம். அங்கே வந்து நம்ம கொடைக்கவலைன்னு சொல்லுவோம், பட் இங்கே வந்து மத்தி மீனுன்னு சொல்கிறாங்க. பாட்டி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. சரி எல்லாரையுமே பார்த்தா கொஞ்சம் பெட்டராக ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருந்தோம். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எறா தொக்கு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, கோவக்காய் பொரியல் எல்லாமே தான் செஞ்சுருந்தோம். என் சித்தியும் நான் அப்புறம் எங்கள் அத்தை சேர்ந்து எல்லாருமே செஞ்சுருந்தோம். இந்த கோவக்காய் பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல. எல்லாமே வீட்டில் காய்ச்ச கோவக்காய் தான். பின்னாடி ஒரு பெரிய கார்டனே இருக்குது. அது என்னமோ தெரியல, எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தால் மட்டுமே அப்படியே மனசில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸு. அப்புறம் எல்லாருக்கூடையுமே சேர்ந்து இருக்கும் போது ரொம்பவே எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். சென்னையில் இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் இங்கே இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். ஒரு 2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருந்தோம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே செய்கிற மாதிரி ஒரு குழம்பு தான், ஆனால் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தோம். மத்தி மீன் வந்து சீபியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மத்தி மீன் சீபியாவுமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். என்னதான் நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலுமே நம்மளுக்குன்னு யாராவது சமைச்சு கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை தான் எனக்கு சாப்பாடெலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்பவே பெரிய ஃபேமிலி. எங்கள் மாமா வீட்டுக்கு எப்போவுமே நாங்கள் போகணும்னா ஒரு 10 பேர் 15 பேர் தான் போவோம். ஒரு நாள் கூட எங்கள் அத்தை முகம் சுழிச்சதே இல்லை. அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாங்க. இந்த கோவக்காய் பொரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கோவக்காவும் எறாவும் போட்டு தான் பொரியல் பண்ணியிருந்தோம். இந்த மத்தி மீன் ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேறு ஒரு வீடியோவில். கண்டிப்பாக நீங்களுமே உங்களுக்கு இருக்க பர்சனல் டைமை கொஞ்சம் ஒதுக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற லைஃப்பில் நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு சில டைமை ஒதுக்கி நம்ம ரிலாக்ஸ் பண்ணால் தான் நம்ம மைண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பையனை வந்து இப்போ 1.5 வயசு 1.25 வயசு ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். எங்கள் மாமாவும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். இன்றைக்கி தான் நானும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவனும் ரொம்பவே ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நம்ம சென்னையில் சமைக்கிற சமையலுக்குமே இங்கேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. திருச்சியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஒரு 2-3 டேஸில் வந்து திரும்பி சென்னை கிளம்பிட்டு அந்த டெய்லி ரொட்டீனையே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நினைக்கும் போது இப்போவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. எங்கள் சித்தியை பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல்